சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எகிப்தில் உள்ள அந்த கல்லறையை தேடக்கூடிய பணியில் ஹாட்டர் அப்படிங்கிற ஒரு ஆய்வாளர் இறங்குறார். அப்போ அவருக்கு சமவெளியில் ஒரு கல் தென்படுது. எவ்வளோ தேடி பார்த்து ஒன்றுமே கிடைக்கலன்னு திரும்பி போகிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலில் ஒரு கல் தட்டுது ஒரு சிறுவனுக்கு. அந்த கல்லை தோன்றுறாரு, அதுக்குள்ளே ஏதோ இருக்குன்னு தோணுது. அது தோண்டிகிட்டே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு படிக்கட்டு மாதிரி போகுது. அந்த சுரங்கத்துள்ள போனால் திறக்க முடியாத ஒரு கதவு உள்ளே இருக்கிறத அவர் பார்க்குறாரு. அவருக்கு இந்த அகழாராய்ச்சி பண்ணுறதுக்கு ஸ்பான்சர் பண்ணக்கூடிய அந்த ஸ்பான்சர் இருப்பார் இல்லையா, அவருக்கு தெரியப்படுத்துகிறாரு. அவர் வர்றதுக்கு ஒரு 20-22 நாள் ஆகுது. இருந்தாலும் அது வரைக்கும் காத்திருக்கிறாரு. அப்போ திறந்து உள்ளே போய் பார்க்கும்போது தான் துட்டக்காமனுடைய கல்லறை அவங்களுக்கு தெரியுது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தாலான ஒரு தேர், ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாடி, மன்னர் பயன்படுத்தக்கூடிய கிட்டத்தட்ட 6000 பொருட்கள், தங்கத்தாலான பொருட்கள் கிடைக்குது. அதில் ஒரு பதப்படுத்தப்பட்ட ஒரு பிணமும் அவங்களுக்கு கிடைக்குது. 3500 ஆண்டுகள் பழமையானது அது. அது வந்து பார்த்திங்கன்னா 110 கிலோ தங்கத்தில் அந்த உடல் இருக்குது. அந்த முகமூடி மட்டுமே தங்கத்தாலான மரண மூடியை சாத்தியிருக்கிறாங்க. அந்த தங்கத்தெல்லாம் எடுத்துட்டு அவருடைய உடம்பை பார்த்தா அந்த உடம்புக்குள்ளே, அதாவது அந்த வளர்ச்சி அடையாத அந்த திசுவும் சின்ன குழந்தையும் ஒன்றும் அவங்க வந்து மம்மி பண்ணாங்க இல்லையா, அது அப்படியே கிடைக்குது. அந்த துட்டக்காமனுடைய அந்த பாடி எடுக்கலான்னு பார்த்தா தங்கத்தோடு அது ஒட்டி இருக்கிறதுனால சூடு பண்ணி தங்கத்தை பிரித்து ஒவ்வொரு பாட்டாக எடுத்து அதுக்கப்புறம் ஒன்று சேர்க்குறாங்க. அந்த கல்லறையில் ஒரு வார்த்தை என்ன எழுதியிருக்குன்னா, துட்டக்காமனுடைய அமைதியை யார் கெடுப்பார்களோ அவர்களுக்கு மரணம் சம்பவிக்கும்னு எழுதுனாங்க. அதே மாதிரி அந்த ஆய்வாளர் ஹார்ட்டர் அவருக்கு ஸ்பான்சர் பண்ணார் இல்லையா, அவர் மர்மமான முறையில் இறந்து போகிறார். அந்த கல்லறையை தோண்டி எடுக்கிறதுக்கு உதவின அவருக்கு உதவியாளர்களாக இருந்த 9 பேரும் மர்மமான முறையில் இறந்து போகிறாங்க. இது எல்லாத்தையும் பொருட்படுத்தாமல் மறுபடியும் ஹார்ட்டர் தன்னுடைய ஆராய்ச்சியை தொடர்ந்து நடத்திட்டே இருக்கார். அப்போது அந்த துட்டக்காமனுடைய கல்லறையில் என்னென்ன பொருட்கள்லாம் கிடைக்குதுன்னு பார்க்கும்போது அங்கே அவருடைய வாள் வந்து கிடைக்குது. அப்போ இரும்பை பயன்படுத்தினது எகிப்தியர்கள் அப்படிங்கிற கூற்று வந்து அங்கே இருந்துச்சு. ஆனால் அதற்கு முன்னாடியே 5000 ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பை தமிழர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று நாம் சொன்னபோது அவர்கள் நம்பலை. தமிழுக்கும் எகிப்தியர்களுக்கும் இடையில் ஒரு வாணிப தொடர்ந்து இருந்தது. தமிழ்நாட்டிலிருந்து தான் இரும்பு எகிப்தியருக்கு போயிருக்குங்கிறத அவங்க நம்பலை. எகிப்தியரிடமிருந்து தான் தமிழகத்துக்கு வந்தது என்று தான் உலகம் சொல்லி கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு கரிம பகுப்பாய்வுன்னு சொல்லக்கூடிய கார்பன் டேட்டிங் என்பது மூலமாக தமிழர்கள் இரும்பை 5000 ஆண்டுகளுக்கு முன்பே பயன்படுத்தினார்கள் என்பது இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முக்கியமான புள்ளி எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, அந்த துட்டக்காமனுடைய கல்லறையிலிருந்து ஆரம்பிக்குது.